நேற்று அமெரிக்காவோட 249வது சுதந்திர தின விழா அவங்க கொண்டாடினாங்க. இந்த விழா முடிவில் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற பில்லை சைன் பண்ணியிருந்தாரு. அந்த பில் செனட்லயும் பாஸ் ஆகி இப்போ சட்டமாகவும் மாறிடுச்சு. இந்த பில்ல சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. 2017 ட்ரம்ப் வரப்போ இதே மாதிரி டாக்ஸ் கட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த சட்டமாவே மாத்திட்டாரு. ஒரு குழந்தைக்கு $1000 சலுகை இருந்துச்சு. இப்போ இந்த பில் மூலியமாக $2500 வரைக்கும் சலுகை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஓவர் டைம் டிப்ஸ்ல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு இவர் டாக்ஸ் பூரா ரிமூவ் பண்ணியிருக்காரு. பல சலுகைகளை அவர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ். இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் பொறுத்த அளவுக்கும் ட்ரம்ப் இப்ப கொஞ்சம் பயப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதா உண்மை. 2024 பிரிக்ஸ் கரன்சி வரும் சொன்னதுல இருந்தே மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சவர் தான் ட்ரம்ப். அவர் சொன்ன மாதிரியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பிரிக்ஸ் கரன்சி நாடுகளை தனித்தனியா பிரிச்சுட்டு இருக்காரு. இதுல அந்த கரன்சி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே டாரிஃப் வர அவர் கையில் எடுத்திருக்கிறார். 2017 ட்ரம்ப் டாக்ஸ் கட்ஸ் அண்ட் ஜாப் ஆக்ட் அப்படின்னு ஒன்னு புதுசா கொண்டு வந்திருந்தாரு. அது மூலமாக இண்டிவிஜுவல் டாக்ஸஸ் நிறைய கம்மி பண்ணியிருந்தாரு. இந்த வருடம் முடிகிறப்ப சைனா மேல அதிகமான டாக்ஸ் அவர் விதிச்சிருந்தாரு. ஆனா அவரோட பதவி காலம் முடிஞ்சு பைடன் வந்ததுக்கு அப்புறம் உலக அளவுல எல்லா ட்ரேட்ஸ் எல்லாம் ஸ்மூத்தா நடந்துட்டு இருந்தது. அப்ப பிரிக்ஸ் கண்ட்ரியோட ஆதிக்கம் மேலோகி இருந்தது. கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 2024 அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்தது. இதுல பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்ல பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. நவம்பர் 2024 பதவியேற்றதுக்கு அப்புறம் ஐ வில் பிரேக் பிரிக்ஸ் இன்டு பீசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த வருடம் ஜனவரியில ட்ரம்போட டாரிஃப் வார் ரொம்ப எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே கண்ட்ரிஸ் மீது அதிரடியான டாரிஃப் வார் விதிச்சிருந்தாரு. சைனா மேல 50% தொடங்கி 200% மேல டாக்ஸ் வச்சிருந்தாரு. இது போக இப்போதைக்கு பேஸ் லைன் டாக்ஸ் ஆகும் 20% எல்லா நாடுகளும் வச்சிருக்காரு. இதுக்கான தொடக்க புள்ளி ரஷ்யா தான் ஆரம்பத்தில் பிரிக்ஸ் கரன்சியா ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாடும் உக்ரைனும் போர் சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டையும் பலகீனப்படுத்துற விஷயமா தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. அடிப்படையில அமெரிக்கா அப்படிங்கிறது டாலரோட மையமா தான் அமெரிக்கா இருக்கு. டாலரோட கரன்சியை வச்சு தான் உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை. இப்ப இந்த ஸ்பெண்டிங் பில் மூலமாக ஆர்டிபிஷியலா டாலருக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த டிமாண்ட் மூலமா திரும்பவும் அமெரிக்கா பொருளாதாரத்தை நோக்கி மற்ற நாடுகள் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. இதுல இருந்து டாலருக்கு எதிராக எந்த நாடும் எந்த கரன்சியும் உருவாக்க கூடாது அப்படிங்கிற நோக்கம் இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது.